கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் இயேசு உங்களோட சார்படி உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். தொடர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அல்ல 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிக்கலாமா? அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இதுல ஒழுங்காய் யாருக்கு எழுதுறாங்க? தியோப்பிலுக்கு எழுதுறாரு லூக்கா, இல்லைங்களா? எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இந்த ஒழுங்காய் அப்படிங்கிற விஷயம் எனக்கு இருதயத்தை தொட்ட விஷயம். என்ன பார்த்தீங்கன்னா, தியாலஜிக்கல் படிக்கும்பொழுது என்ன ஒரு சொல்லுவாங்க என்னன்னா, இந்த பைபிளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பேசிக்காக இதில் எழுதப்பட்டது கிரேக்க மொழியில், பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கு, இல்லைங்களா? அப்ப எபிரேய மொழியில எழுதப்பட்ட அந்த வேதாமத்தை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. 72 பேர் சேர்ந்து அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? தனித்தனியா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மொழிபெயர்க்கும் பொழுது அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் வேதத்தை எழுதிட்டு இருக்கும் பொழுது கர்த்தாவே யெகோவா அந்த நாட்களை வரும் பொழுதெல்லாம் அவன் என்ன செய்வாங்களா, அந்த பெண்ணோட இங்கு கீழே ஊத்திட்டு அந்த மைய அதை எடுத்துட்டு உடைச்சிட்டு, அந்த முள்ளை உடைச்சிட்டு திரும்ப போய் அவங்க குளிச்சுட்டு வந்து திரும்ப புது மை போட்டு என்ன செய்வாங்களாம்? எழுதுவாங்களாம். இது ஒழுங்காய். ஆமென், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யெகோவான்னு எழுதி அடுத்த வசனம் யெகோவான்னு எழுதலாம், நான் அதை தான் செய்யணுமா? அப்ப எத்தனை முறை தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு எழுதி இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதின வேதாமத்தை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கையில வச்சிருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று, அது நல்லதுங்கிறார். அப்ப இன்னைக்கு வேதத்தை எழுதும் பொழுதே, விசாரணை எழுதும் பொழுதே, கர்த்தரை குறித்து எழுதும் பொழுதே அவ்வளவு ஒழுங்காய் எழுதி அது நலமாய் இருக்கும்னு நினைச்சாங்கன்னா, இன்னைக்கு கையில வச்சுக்கிட்டு நம்ம அதை சும்மா இருக்கலாமா? எவ்வளவு அழகாய் எழுதப்பட்ட வேதாமத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்துருக்காருல்ல, அதை நீங்க வாசிக்கணும், டெய்லி அதை தியானிக்கணும், டெய்லி அதுல கர்த்தர் உங்களோட கூட பேசுவார் பாருங்க. அதுல இந்த நாள்ல நீங்க வேதத்தை வாசிக்காம இருக்கக்கூடாதுன்னு நான் வாஞ்சிக்கிறேன். அதை கர்த்தர் உங்கள் இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல அந்த காரியத்தை குறித்து லூக்கா ஒழுங்காய் எழுதியிருக்கிறாரு. அது அவருக்கு நலமாகவும் முடிந்திருக்கிறது. இல்லைன்னா இன்னைக்கு லூக்காவை நம்ம தியானிக்க முடியாது, இல்லைங்களா? இந்நாள்ல கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. God bless you all.